இப்படி ஆளாளுக்கு அசால்ட்டா 200 ரன்னுக்கு மேல எடுத்தா எப்படி ஐபிஎல் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்ப நடக்கிற மேட்ச் எல்லாமே வந்திருக்குங்க. இன்னைக்கு கேகேஆருக்கும் மும்பைக்கும் நடக்கிற மேட்ச்ல மும்பை டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. சரி, மும்பை ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு கேகேஆர் பேட்டிங்ல ஸ்டார்டிங்ல இருந்தே மாஸ் காட்டிட்டாங்க. இன்னைக்கு ரஹானேவும் ஃபின்னலனும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. பவர் பிளேல ஸ்கோர் வந்து 60 ரன்னுக்கு மேல வந்து போயிடுச்சு. ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாம மும்பை வந்து திணறிட்டு இருந்தாங்க. அப்பதான் இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆயிருமோ அப்படின்னு நினைக்கும் போது அப்பதாங்க தாக்கூர் வந்து நான் எப்படி இப்ப போட்டு தாக்குறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் ஃபின்னலனை வந்து தூக்குனாரு. அதுக்கப்புறம் அதோடு நிறுத்தாம அடுத்து கொஞ்ச நேரத்துல கேம்ரான் கிரீனோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாருங்க. ஒரு பக்கம் ரஹானே மட்டும் நின்று நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாரு. சரி, அவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அவரோட விக்கெட்டை நான் தான் எடுப்பேன், நானே தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கூர் வந்து ரஹானேவோட விக்கெட்டே வந்து எடுத்தாரு. மனுஷன் அடுத்தடுத்து 3 விக்கெட் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாருங்க. சரி, அடுத்தடுத்து விக்கெட் போயிடுச்சு, கொஞ்சம் ஸ்கோர் கம்மியாயிரும் நினைக்கும் போது அப்பதான் ஆங்கர்ஸ் ரகுவன்ஸ் இருந்துட்டு நான் சும்மா விடுவேனா, நானும் என் பங்குக்கு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவரோட பங்குக்கு அவரும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசைத்துட்டாரு. அவர் கூட ரிங்கு சிங்கும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாரு. சரி, அவரோட இன்னிங்ஸ் கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆக நினைக்கும் போது ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கிட்டு எப்பா தாக்கூர் மட்டும் தான் விக்கெட் எடுக்கணுமா, நான் ஒரு விக்கெட்டையாவது எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர்ஸ் ரகுவன்சியோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேகேஆர் 20 ஓவர் முடிவுல 220 ரன் வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே கேகேஆர் ஒரு பெரிய டார்கெட்டை எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்த ஒரு டார்கெட்டை வந்து கேகேஆர் டிஃபெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மும்பைக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னா அவங்க ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சதே இல்லை. எப்பயுமே மேட்சை வந்து சாமிக்கு விட்டுருவாங்க. அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு கேகேஆர் பேட்டிங்ல அடிச்சு நொறுக்கி 220 ரன் வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஒரு ஸ்கோரை மும்பைனால சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மும்பையோட பேட்டிங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. வதன்னு சொல்லி நல்ல நல்ல பேட்ஸ்மேன்ஸா வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸா கொடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அதனால மும்பை இருந்துகிட்டு என்னப்பா நாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்குறோம்னு சொல்றீங்க, இந்த மேட்சை நாங்க வின் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வரலாறையும் மாத்த வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேகேஆரோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.